தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிய என் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலே ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம். நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளாக எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 8% வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறோம். இதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்ட நாங்கள் 7% வாக்கை பதிவு செய்தோம். உங்களுக்கு தெரியும், பல கட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். 4% வாக்கு வைத்திருந்தால் கூட எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு கொடுங்க, 500 கோடி கொடுங்க என பேரம் பேசுவார்கள். நாங்கள் 7% வாக்கை பதிவு செய்த போதும் சுத்தி இருக்கக்கூடிய பல கட்சிகள், ஐயா சீமான் அவர்களே எங்களோட கூட்டணிக்கு வாங்க, நாங்க 10 சீட்டு கொடுக்கிறோம், 1000 கோடி பணம் கொடுக்கிறோம் என்று பல கட்சிகள் எங்களை அழைத்தார்கள். நான் மக்கள் கிட்ட தான் பேசுறேன். எங்க அண்ணன் சீமான் அண்ணன், எனக்கு 500 கோடி பணம் வேணாம், எனக்கு 10 சீட்டு வேணாம், நான் தனித்து போட்டியிடுவேன், நான் மக்களுக்கான தலைவன், நான் என் மக்களை நம்பி இந்த களத்தில் நிற்கிறேன் என்று பணத்திற்கு அடிமையாகாமல் 1 ரூபாய் கூட பணம் வாங்காமல் தேர்தல் களத்தில் நின்ற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள், வேற யாரும் கிடையாது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்கை பதிவு செய்திருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நிற்கிறோம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 2 கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஒன்று திமுக, மற்றொன்று நாம் தமிழர் கட்சி. நேரடியாக மோதுகிறோம். நேரடியாக இந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களின் முதன்மையான கொள்கை. அந்த திராவிட கட்சியின் திமுகவோடு நேரடியாக இந்த களத்தில் நாங்கள் சண்டை செய்கிறோம். பாருங்க, மக்கள் எல்லாம் கூடி நின்று எங்களுடைய பேச்சுகளை கேட்கிறீங்க. தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி திமுக தான். எல்லா மேடையிலையும் இந்த திமுக காரங்க பேசுறாங்களா இல்லையா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியை திமுக தான் கைப்பற்றியது. மக்கள் எங்களுக்கு தான் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று திமுக காரங்க பேசுறாங்களா இல்லையா? இது இடைத்தேர்தல் தானே. இந்த இடைத்தேர்தலில் திமுகவால் தனித்து போட்டியிட முடியுமா? தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சியின் அரசியலை இந்த திமுகவால வெல்ல முடியுமா? ஆளுகின்ற கட்சி திமுக, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுக, 40 இடத்தை பாராளுமன்றத்தில் கைப்பற்றிய கட்சி திமுக. ஆனா இந்த திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திக்குமா? ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்காமல் இந்த தேர்தலை சந்தித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல இந்த திமுகவால முடியுமா? போய் பாருங்க. செல்லும் இடமெல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மக்களை அணிதிரட்டி வைத்து பணம் கொடுத்திருக்கிறார்கள், பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதா? இது தெரியாதா? இங்க தேர்தல் ஆணையம் இருக்கா இல்லையா? இந்த இடைத்தேர்தலை நடத்துவது திமுகவா இல்ல தேர்தல் ஆணையமா? தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே இந்த திமுகவினர் பல இடத்துல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு திமுகவினரை பணம் கொடுக்கும் போது கைது செய்ததா ஏதாவது ஒரு செய்தி நீங்க படிச்சீங்களா? அப்ப விக்கிரவாண்டி தொகுதியில பணமே கொடுக்கலையா? எல்லாருக்கும் தெரியும், மக்கள் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இடைத்தேர்தலில் பணம் வாரி இறைக்கப்படுகிறது என்று. அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது. அப்ப பணத்தை கொடுத்துதான் அவர்களால் வெல்ல முடியும் என்ற நிலை இந்த ஆளுகின்ற கட்சியான திமுகவுக்கு இருக்கு.
ஆதிங்கனூர் கிராமம். அந்த கிராம மக்கள் பல நாட்களாக கல் இறப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க, போராடுறாங்க, பல போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த அரசு அந்த போராட்டத்துக்கு செவி கொடுத்திருக்கா? பனைமரத்துல ஏறினாலே நீ கல் இறக்கிருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல கள்ளச்சாராயம் வழக்கு போடுது இந்த காவல்துறை அதிகாரிகள். போட்டாங்களா இல்லையா? கல் இறக்க ஏறினாங்களே, அவங்க கல் இறக்க கூட ஏறல, பனைமரத்துல ஏறினாங்க. பனைமரத்தில் ஏறிய ஒரே காரணத்திற்காக கள்ளச்சாராயம் காய்ச்சினார்கள் என்று வழக்கு பதிவு செய்தது. அந்த காவல்துறை கள்ளச்சாராயத்தை கள்ளக்குறிச்சியில் அனுமதிச்சு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போனாங்க. குறிப்பா தமிழ் பெண்களின் தாலி அறுக்கப்பட்டது. யாருடைய ஆட்சியில? திராவிட மாடல் ஆட்சியில. முன்னாடி எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்த்தோம். தாலிக்கு தங்கம் இந்த திமுக ஆட்சியில கொடுக்கப்படல. ஆனால் தாலி அறுக்கப்பட்டால் 10 லட்சம் இந்த திமுக ஆட்சியில கொடுக்கப்படுதுங்க. வெடி விபத்துல இறந்தா 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம். இதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் திமுகவின் ஆட்சியின் லட்சணமா? அப்ப நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? கத்தி கத்தி பேசுறோம், எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். தனித்துவமாக இந்த தேர்தல் களத்தில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சண்டை செய்கிறார், உங்களை நம்பி நிற்கிறார். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்க மாட்டோம். 1 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம். மக்களை நம்பி மக்களுக்காக இந்த களத்துல நாங்க சண்டை செய்யறோம். எங்களுடைய அரசியலை வெல்ல வைங்க, அப்பதான் திமுகவினருக்கு பயம் வரும். இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்களை சாகடிக்க முடியாது. அப்படியெல்லாம் சாகடித்தால் மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் என்பதை மக்களுக்கு நாம உணர்த்தணும், உணர்த்தி ஆகணுங்க. இந்த இடைத்தேர்தலை அதற்கான வாய்ப்பா விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டிய தேவை இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, கிருஷ்ணகிரியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் கோபிநாத், அவர் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். நாம் அவரை பாராளுமன்றத்துக்கு டெல்லிக்கு அனுப்பினோம். டெல்லிக்கு அனுப்பின அந்த நபர் தமிழில் பதவி ஏற்காமல் தெலுங்கில் பதவி ஏற்கிறார். தமிழர்களை எல்லாம் முட்டாளாக்குகிறார். அவருக்கு அது போன்ற நபர்களுக்கு மீண்டும் வாக்களித்து தமிழக மக்களை ஏமாற்றி விடாதீர்கள். நம் மொழி காக்கப்படணும், நம் இனம் காக்கப்படணும், நம் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி அரசியல். புரட்சி எப்போது வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும். நாம் தமிழர்.